ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நம்ம அதில் எந்த மாதிரியான ட்ரேட்லாம் எடுத்திருந்தோம்னு பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், எதெல்லாம் ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு சடன் ரெக்கவர் ஆச்சு. மார்க்கெட்டு ரெக்கவர் ஆனது ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் போச்சு. அங்கேருந்து திரும்பி சிபிஆர், திரும்பி ப்ரீவியஸ் டே ஹை. இவ்வளோ தான் மார்க்கெட்டு. இன்றைக்கி காலையில் மட்டும்தான் கொஞ்சம் மொமெண்டம் இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான் இருந்துச்சு. இதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் ரெண்டு கால் ஆப்ஷன் மட்டும் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கால் ஆப்ஷன் தான் நம்ம 2 வாட்டி எடுத்திருந்தோம். ரீசன் என்ன அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட்டில் நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். டார்கெட் இவ்வளோ தூரம் வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் ரெண்ட்டு நான் இதுலேயும் பாருங்கள், கரெக்டாக ரெண்ட்டு இந்த இடத்துல எடுத்திருந்தேன். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணேன். திரும்பி மார்க்கெட்டு இந்த இடம் வரும்போது இந்த இடத்துல நான் கரெக்டாக ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். திரும்பி இங்கே புக் பண்ணேன். இந்த இடத்துல புட்டு எதுவும் எடுக்கல ஆக்சுவலாக. ரீசன் என்னென்னா, மார்க்கெட்டு ரொம்ப நேரம் சைட்வேஸாக இருந்துச்சு. ப்ரீமியம் கரைஞ்சிரும்ன்ற ஒரு இதுக்காண்டி நான் எடுக்கலை. ஏன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் 2 வாட்டியுமே கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணேன். புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணல. பட் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல நல்லா மூவ் ஆச்சு. பட் நம்ம அந்த ட்ரேடு எதுவுமே எடுக்கலை. ஓகே, மார்க்கெட்டை நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன். 74,500 கால்லையும் 74,000 புட்டுலேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டை அதுக்குள்ளே இருக்கதா அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்கை பாருங்கள், 74,000லேருந்து 74,500 அதுக்கு மேலே எங்கேயுமே மார்க்கெட் ட்ராவல் ஆகலை. உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி பார்க்கணும், அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸ்பைரி அன்றைக்கி ட்ரேட் பிளான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் இருந்துட்டு ட்ரேட் பண்ணணும், ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட டெலகிராம் லிங்க் இருக்குது அண்டு வாட்ஸ்அப்போட நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறமும் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு கால் அண்ட் புட்டில் இருந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. மார்க்கெட் சைட்வேஸ் தான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி அதே மாதிரி சைட்வேஸ் தான் முடிஞ்சு. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டு சப்போஸ் இந்த 23,450 பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு 23,500 650 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டை. இது 23,500 550 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 23,250 350 இது ரெண்டும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 23,200 வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறத தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.